வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எல்லோரையும் ரொம்ப வருத்தப்பட வச்ச ஒரு செய்தி பற்றி தான் இப்போ பேச போகிறோம். கூடவே சில முக்கியமான கேள்விகளையும் எழுப்ப போகிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற கொண்டாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒரு சுவர் இடிஞ்சு விழுந்திருக்கு. இதில் 7ஆம் வகுப்பு படித்த ஒரு சிறுவன் துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்திருக்கான். இந்த செய்தி உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப அதிர்ச்சியையும் ஆழ்ந்த வேதனையையும் கொடுக்குது. தன்னோட குழந்தையை இழந்து தவிக்கிற அந்த சிறுவனோட பெற்றோருக்கும் குடும்பத்தாருக்கும் ஆறுதல் சொல்ல எனக்கு வார்த்தைகளே இல்லை. அவங்க துயரத்தில் நாமளும் பங்கு எடுத்துக்கலாம். நண்பர்களே, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இது ஒரு தனிப்பட்ட சம்பவமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. தமிழகம் முழுக்க பல மாவட்டங்களில் அரசு பள்ளி கட்டடங்கள், மேற்கூரைகள், சுற்றுச்சுவர்கள்னு இடிஞ்சு விழற செய்தி தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு சோகமான சம்பவம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த அரசு மட்டுமல்ல, இதற்கு முன்னாடி இருந்த அரசுகளும் இந்த பராமரிப்பு பணிகளை சரிவர செய்யவே இல்லை. எந்த அரசு இந்த பணியை முடித்தது? எந்த அரசு அலட்சியப்படுத்தியது? இந்த கேள்விகளை நம்ம தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தடவையுமே நம்ம எல்லோரும் அரசை வலியுறுத்திட்டே இருக்கோம். அரசு பள்ளி கட்டடங்களோட உறுதியை ஆய்வு செய்யுங்க, மாணவர்களோட பாதுகாப்பை உறுதி செய்யுங்க அப்படின்னு. இறுதியாக ஒரே ஒரு வேண்டுகோள் தான். மாண்புமிகு முதலமைச்சரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் பள்ளி கட்டடங்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் அவசியம் செலுத்தணும். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பழைய மற்றும் ஆபத்தான பள்ளி கட்டடங்களை உடனடியாக அகற்றிட்டு தரமான புதிய கட்டடங்களை போர்க்கால அடிப்படையில் கட்டணும். அப்போதுதான் நம்முடைய வருங்கால தூண்களான இளம் தலைமுறை குழந்தைகள் எந்தவித அச்சமும் இல்லாமல் பாதுகாப்பான சூழலில் கல்வியை கற்க முடியும். குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசோட கடமை மட்டுமல்ல, அதுவே முறையான நிர்வாகமும் கூட.